Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இந்த நேரத்துல தீபக் நாதன் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்கத்திலிருந்து நம்முடைய இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் திரு தீபக் நாதன். மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படிங்கிற ஒரு அணியை திமுக உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பாவே திமுக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக போக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு. இந்த அறிவிப்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய மைல்கல். இதை நான் வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்க்க விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் உரிமை அப்படிங்கிற அந்த களத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தனக்கு பிடித்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான அதிகாரம் உள்ளதாக ஐநா உரிமை உடன்படிக்கை சரத்து 29 உட்சரத்து 2 மிக தெளிவாக அதை வரையறுக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான திராவிட அரசியலுக்கான வழியை வகுக்கக்கூடிய, அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதியில் அந்த தங்களுடைய பங்கை எடுத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணியாக நம்ம இதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இது வரவேற்க தகுந்த விஷயம்தான். எல்லா அரசியல் கட்சிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி அணியை உருவாக்க வேண்டிய தேவை நவீன கால சமகால சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பார்வையில் பார்க்கின்ற பொழுது அதற்கான தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம சமீபத்துல தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் என்கின்ற அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் இவர்களை அரசியல் படுத்துவதற்கான தேவை இன்றைக்கு சமகால அரசியலில் இருக்கிறது. இவர்களுடைய குரல் என்பது ஒரு சுயமரியாதையின் குரல். மாற்றுத்திறனாளிகள் ஏகவசனத்தில் பேசக்கூடியது, தவறாக பேசக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அரசியல் களத்தில் இருந்து அகற்றுவதற்கு என்னதான் தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் வைத்திருந்தாலும் அது பெர்குலேட் ஆகி கீழே வரைக்கும் போவதற்கு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரசன்ஸ், அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது அதுவே ஒரு செய்தியை மற்ற கட்சிகளுக்கும் சரி கட்சிகளுக்கு உள்ளும் சரி அதை தெளிவாக எடுத்து போவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்குகிறது. சமூக நீதி அரசியலில் இது ஒரு புதிய மைல்கல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக இயலாமையை தாண்டி உடலியல் இயலாமைக்கும் ஆன நீதியையும் சேர்த்து வழங்கக்கூடிய இடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி அரசியல் 360 பாகைக்கு அது முடிவடைந்திருக்கிறது, முழுமைப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நண்பராக, உற்ற தோழராக, நேசிக்கும் தலைவராக இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த பார்வையை நம்மால் பார்க்கின்ற பொழுது முதலமைச்சர் என்றதாக அவர் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை எப்படி நாங்கள் எல்லாம் வரவேற்றோமோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருப்பது மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு பெரிய கட்சியாக, ஒரு ஆட்சியில் இருக்கும் கட்சியாக அதை கொண்டு வந்திருக்கிறது. உண்மையிலேயே நாம வரவேற்க. ஆளுங்கட்சியே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் அரசியல்ல இயங்குறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கருத்துக்கு நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.